ஹாய், நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான பஃபலோ சிக்கன் விங்ஸ். சிக்கன் விங்ஸ் செய்யறதுக்கு 2 பவுண்ட் சிக்கன் விங்ஸ் எடுத்து, அதாவது 3/4 கிலோ சிக்கன் விங்ஸ் எடுத்து இந்த மாதிரி செக்ஷன்ஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் விங்ஸை இப்போ இந்த மாதிரி லைனிங் பண்ண பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சிக்கன்ல இருக்கிற மாய்ஸ்சரை ரிமூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி பேப்பர் டவல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் அதை ஃப்ரிட்ஜில் நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி ட்ரை ஆயிடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு, 1/2 டீஸ்பூன் சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மெதுவா கிளறணும். இப்போ இந்த சிக்கன் பீசஸை ஒரு பேக்கிங் ட்ரேல நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு 20 நிமிஷம் நம்ம அவனில் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சமாக ஹாட் சாஸில் தேன் கலந்து 2 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வரும்போது அதில் 1/2 கப் வெண்ணெய் சேர்த்தா பஃபலோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் ஒரு சைடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மெதுவா திருப்பி விட்டு இன்னும் ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாஸ்ல வெந்த சிக்கன் விங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி கிளறி விடணும். இப்போ இந்த சிக்கன் பீசஸை மறுபடியும் அதே பேக்கிங் ட்ரேல வச்சு மிச்சம் இருக்கிற சாஸையும் நம்ம அது மேல இந்த மாதிரி கோட்டிங் பண்ணணும். இப்போ இத அவன்ல 2 நிமிஷம் broil பண்ணி எடுத்தா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை திரும்பவும் மீட் பண்றேன். பாய்.